சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. இப்போவே புக் பண்ணுங்க. என்னமே உன்னால உள்ள பூந்துது தன்னால கண்ணமே என் கண்ணால வெந்து செவந்து புண்ணாக ஏதோ நானும் ஒளர தன்ன நேரம் நிக்குது மோகம் சொக்குது வார்த்தை திக்குதம்மா நெஞ்சு பூட்டி வச்சத வந்தோடச்சிட்டமா. அதிகம் அந்த ஹோல் பாட்லேயே அந்த ரைம் பிடிக்கிறது தான். இட் வாஸ் த மோஸ்ட் லைக் ரொம்ப கஷ்டமான விஷயம் நாங்கள் நினைக்கல. இந்த எடுத்துக்கோமா 2023 ஜான்ல ஃபைனல் பண்ணிட்டு. அப்போ இந்த சாங் எப்போ கம்போஸ் பண்ணீங்க? 2020 கோவிட். அனிருத் சார் வாஸ் லைக் கேட்டுட்டு வந்து சரியாக இருக்குது, செமையாக இருக்குது, க்ரூவ் கம்போசிஷன் சூப்பராக இருக்குது, ப்ரொடக்ஷன் சூப்பராக இருக்குது. அவர் கேட்கும்போதே ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் கேட்டார். அண்ட் ஐ வாஸ் லைக் எனக்கு ஆஸ் அன் அனிருத் ஃபேன் இட் வாஸ். ஐ திங்க் தனுஷ் சார் கிட்ட அவர் பயங்கரமான மியூசிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஒரு பயங்கரமான ஆக்டர் ஆல்சோ. ஸோ அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணதுன்றது வந்து இட்ஸ் லைக் சிம்ப் இஸ் சம்ஒன் ஹூ அது வந்து லைக் அன்கண்டிஷ்னலி ஒரு ரொம்ப வரியிற மாதிரி ஜஸ்ட். சினிமா விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் கல்யாணி. ஸோ இன்னைக்கு யார் கூட பேச போகிறோம் அப்படின்னா கட்சி சேர அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் நீங்கள் இப்போ யூடியூப்பில் பார்த்துட்ருப்பீங்க. ட்ரெண்டிங் நம்பர் 1ல் இருக்குது. ஸோ அந்த கட்சி சேர்ந்து இன்னைக்கு கொடி பறந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். வி ஹேவ் சம்யுக்தா அவர்கள், அபய் அவர்கள் அண்ட் அதேஷ் கிருஷ்ணா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. சூப்பராக இருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் ஃபார் த சாங். ஸோ சாங் எங்கேருந்து ஆரம்பிச்சது, யாரோட ஐடியா இது? சாங் வந்து இனிஷியலாக இட் ஸ்டார்டட் வித் அ groove, ஒரு rhythm groove, the one which you are hearing even now. So it started with the rhythm and bass groove, which அதில் வந்து நிறையா ஹூக் ஐடியாஸ் எல்லாமே பண்ணி வச்சுருந்தோம். அண்ட் இட் ஹேட் அ ஸ்க்ராட்ச் மெலடி ரேண்டமாக பாடி வச்சு அதில் கச்சி சேரன்ற ஒரு வார்த்தை மட்டும் ஹூக்கில் இருந்தது. ஸோ அப்படி டிசைன் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து லேட்டர் வி காட் அந்த ஜதி ஒன்று ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு இன்ட்ரோ சாண்ட் மாதிரி ஒன்று ஆட் பண்ணோம். அண்ட் இவென்ச்சுவலி அந்த மெலடி ஒன்று ஜஸ்ட் சிங்கிள் டேக் மெலடி, அது மொத்தமாக அந்த ஹோல் த ஒன் விச் ஆர் ஹியரிங் ரைட் நோ இட்ஸ் லைக் அ சிங்கிள் டேக் மெலடி. அது அப்படியே லிரிக் இவர் தான் எழுதினார். ஸோ ஹி டிட் அ கிரேசி ஜாப் எழுதி. ஸோ எல்லாமே பயங்கர ரைமோட பயங்கர சந்தம் எல்லாம் பயங்கர குவிக்காக ஹி காட் சம் ஐடியாஸ் அண்ட் வி டிட் அந்த மாதிரி தான். அண்ட் ஐ திங்க் உங்களுடைய டான்ஸ் வாஸ் லைக் very very graceful as well. So இந்த curation வந்து is like brilliant. I really have to appreciate. And உங்களுடைய டான்ஸ் was like I think அந்த காமெண்ட் செக்ஷன் நிறைய இடங்களில் வந்து சம்யுக்தா ஃபேன்ஸ்னே நிறைய பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக வந்து ஆடி இருந்தீங்க. ஸோ டெல் us about that. அதுக்கான ப்ராக்டிஸ் செஷனில் இவங்க உங்கள்கிட்ட பிச் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டாக வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்யூ வெரி வெரி மச். நம்ம அப்ரிசியேஷன் நிறையா வந்திருக்கேன். ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அபய் இஸ் த ஒன் ஹூ காட் இன் டச் வித் மீ அண்ட் பாட்டு கேளுங்கன்னு சொன்னாங்க. சரி, yes, of course I listen to it. கேட்ட உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. It will definitely become a hit. So I said yes, I'm in. And then he mentioned Ken பண்றாங்க, Ken direct பண்றாங்க. I've seen Ken's work before. கண்டிப்பா பண்ணணும். And அவங்க கான்செப்ட் சொல்லும் போது எனக்கு அது கனெக்ட். ஃபர்ஸ்ட் வந்து பாட்டு கேட்கும் போது இந்த கான்செப்ட் you won't think of it. It's very out of the box. Yes. So I was very interested. I like trying these new things and all that. So I said 100% I'm in. And choreography was Anu from the Dancers Club. She was brilliant. And first time அவங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் காட்டும் போது இதெல்லாம் அவங்க போயிட்டு எப்படி நான் பண்ணும்போது கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்துச்சு. பட் she really broke it down and practiced for a couple days. We did a rehearsal together also. And then when we did it, even during BTS Keiko, if you can hear the voice in the BTS in the background is Anu screaming on the mic 1 2 3 constant counts. So they just gave everything for the shoot. Right. Ken and Anu, they're just shouting like anything. Hey, come on, yes, come on. So I worked with Anu, anala I know. Oh, you know that. Yeah. At one point, it's like puppets மாதிரி நாங்க ரெண்டு பேரும் like, okay, we'll do that. So a lot of credit goes to them for that. ஓகே. அண்ட் நீங்கள் டான்ஸ் ஆடும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு, மேபி இதை மட்டும் அவங்க வந்து மிஸ் அவுட் பண்ணிட்டாங்களோ அப்படின்ட்டு. நிறைய இடத்துல வந்து உங்களுடைய ஸ்வாகியான விஷயங்கள் பார்த்துருந்தோம். பட் நீங்கள் ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுவீங்கன்னு கடைசி வரைக்கும் நான் பார்த்தேன். நீங்கள் வந்து அந்த டான்ஸ் போர்ஷன் மட்டும் டச்சே பண்ணல. வாட் இஸ் த ரீசன்? டான்ஸ் போர்ஷன் சொல்ல முடியாது. தட்ஸ் லைக் லாஸ்ட் ஹூக் இருக்குல்ல, அதில் வந்து me and Anusha discussed to do something separate. And so this is my first time just appearing in front of camera. That's the first time. So I was saying ரொம்பலாம் டான்ஸ் வேணாம், எனக்கு வந்து டான்ஸ் அவ்வளோவா
இனிமேல் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அண்ட் யூ நீட் டு ஸ்பெண்ட் சம் டைம் அது கற்று பண்ணணும்னா யூ நீட் டு ஸ்பெண்ட் சம் டைம் வித் இட் எனக்கு ஷூட் I think you have a hook, right? Yeah. The hook step is amazing. அண்ட் ஸோ என்னென்னா ஒரு ஷூட்டுக்கு 2 நாள் முன்னாடி தான் வந்து டான்ஸ் ரிஹர்சலே போனேன் நான். அப்போ தான் கூப்பிட்டாங்க. ஸோ போயிட்டு என்னென்னலாம் பண்ணலான்னு பிளான் பண்ணோம் அண்ட் இட் வாஸ் லைக் மோர் ஆஃப் இட் வி டிஸ்கஸ் தட் ஐ எம் கோன் பி லைக் அ கை ஹூஸ் டூயிங் ஹிப் ஹாப் ஸ்டஃப் in front of a folk song which is going to be like totally contrast. It isn't going to be like somebody who's doing like full of folk dance ஆடிட்டு ஒரு மாதிரி ரொம்ப செலிப்ரேட்டிவா இல்லாம சிம்பிள் ஸ்டெப்ஸோட பண்ற மாதிரி தான் இருந்தது. இனிஷியல் பிளான் வாஸ் தட் அண்ட் வி எக்ஸிக்யூட்டட் வாட் வி பிளான். இட்ஸ் நத்திங் லைக் செட்டில் போயிட்டு வரல ஸோ நம்ம வேறு ஏதாவது டைம் பண்ணலாம் அப்படி எதுவும் இல்லை. முன்னாடியே பிளான் பண்ணது தான் அதே தான் பண்ணோம் எக்ஸாக்டாக. That's nice. Actually, ஏன் கேட்டிருந்தேன்னா maybe for the next song when you're trying, அந்த ஃப்ளேவரும் we are expecting from you. Sure. Yes. And heading to the lyricist of the song, கட்சி சேர அந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை, வரிகளும் ரொம்ப நல்ல வரிகள். ஐ திங்க் அதை உட்காந்து கூர்மையாக கவனிக்கிறவங்களுக்கு தெரியும். பியூட்டிஃபுல்லான எங்கேருந்து வந்தது இந்த ஐடியா உங்களுக்கு? ஹவு டிட் யூ ஸ்டார்ட் ரைட்டிங் த Honestly, the song lyrics start பண்ணும்போது when Abhay played the track to me எனக்கு வந்து தெரியும் இது வந்து ஓகே கண்டிப்பா இந்த பாட்டு வந்து it will connect to a lot of people அப்படின்னு. So I wanted கொஞ்சம் ரிலேட்டபிளாக எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்தது. அதே மாதிரி ரைம் ஸ்கீம் விடாமல் அண்ட் ஃபுல் தமிழில் எழுதணுன்றது வந்து ரொம்ப இன்சிஸ்டண்ட்டாக நாங்கள் 2 பேருமே இருந்தோம். ஸோ இந்த பாட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே இஃப் யூ நல்லா கூர்வையாக கவனிச்சிங்கன்னா ஒரு லவ்வர்ஸ் வந்து சேர்ற பாயிண்ட்ல ஒரு சாங் ஸ்டார்ட் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு அதுதான் கட்சி சேர்றது. ஸோ அந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகி ஒரு ரிலேட்டபிளாக நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு டியூனுக்கு இருந்தது தான். ஓகே ஐ திங்க் அந்த ஹோல் பாட்லேயே அந்த ரைம் பிடிக்கிறது தான் இட் வாஸ் த மோஸ்ட் லைக் ரொம்ப கஷ்டமான விஷயம். நாங்கள் நினைக்கல பண்ணி முடிச்சுட்டு நினச்சோம் ஓ இது கிடைக்கலன்னா எப்படியா இருக்கும்னு. ஸோ அதில் ஆக்சுவலி ஐ திங்க் ஸ்க்ராட்சில் கட்சி சேர அண்ட் கட்சி சேர வாஸ் தேர் அண்ட் அந்த மொத்தம் அந்த தன்னை நேரம் நிற்குது எல்லாமே ஹி வாஸ் லைக் ஃபுல் அந்த பிளான் பண்ணி நாங்கள் மச்சா இங்கிலீஷில் ஏதாவது ஒரு வாசை மச்சான் இங்கிலீஷ் வேணாம் தமிழில் போகலாம், தமிழில் வேறு ஏதாவது போகலாம், தமிழில் கேட்காத வார்த்தை போகலாம் சொல்லிட்டு ஃபில்லர்ஸ் கூட நாங்கள் வந்து உன் என் இது எதுவுமே வேணாம் புதுசாக தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். ரைட், நிறைய கட்சி சேரை பற்றி பேசிட்டு இருக்கோம். பட் பிஃபோர் வி ஹெட் ஆன் லைக் கட்சி சேரை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு முன்னாடி கட்சி சேரைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அபயா இருக்கட்டும், இல்லை அதேஷ் கிருஷ்ணாவாக இருக்கட்டும், இல்லை சம்யுக்தா இருக்கட்டும், அவங்களுடைய ஜேர்னி தட் ஐ ரியலி வாண்டட் டு ஹியர். ஸோ உங்களுக்கு பேஷன் ஃபார் சினிமா இல்லை எப்படி தான் வரணும் மீடியாவில் ஆசை இருக்குது அப்படிங்கிறது when did you find out and the first opportunity that you had அதை பற்றி சொல்லுங்கள். we'll start with சம்யுக்தா. ஓகே, ஸோ சின்ன வயசுலேருந்து நான் நிறையா படம் பார்ப்பேன். அப்பா வந்து இருக்கிற எல்லா படமும் பார்ப்பாங்க. ஸோ ஐ க்ரூ அப் வித் தட் சார்ட் ஆஃப் திங். பட் தே வர் லவர்ஸ் ஆஃப் ஃபில்ம், நோ கனெக்ஷன் டு த இண்டஸ்ட்ரி அட் ஆல். ஸோ எனக்கு வந்து ஐ டென்ட் திங்க் தட் this would be an opportunity for me. First அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு. And it actually took a lot of trouble to convince them. So சின்ன வயசுல I'm a ballet dancer, ballet and contemporary basically. So I was always a dancer. I had an injury that then made me focus on something else, which I always loved acting. So theatre join பண்ணிட்டு அங்கேருந்து I realized இதுதான் பண்ணணும், எனக்கு இதுதான் ஆசை, it's my passion, I can't imagine doing anything else. Viscom படிச்சு I did ads, I did some short films and all of that. அதுக்கப்புறம் அப்பா வந்து இல்லை நீ மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு தான் யூ கேன் டூ எனி திங் எல்ஸ். ஸோ ஐ வெண்ட் டு நியூயார்க், ஐ ஸ்டடிட் ஆக்டிங், ஐ டிட் மை மாஸ்டர்ஸ் இன் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டடீஸ். திருப்பியும் கோவிடில் திருப்பியும் இங்கே வந்து அண்ட் ஸ்டார்டட் அகேன் ஷார்ட் ஃபில்ம்ஸ், ஆட்ஸ், மியூசிக் வீடியோஸ் அந்த மாதிரி மெதுவாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு by God's grace got a few good opportunities and இப்போது வந்து it's starting to pick up. This is a dream that truly began when I was 5 years old. ஆனால் இது வந்து நிஜமாக வரும்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. ஓகே, ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அபய் அவருடைய மியூசிக்கல் ஜேர்னி, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் பண்ண விஷயங்கள், tell us about that. ஸோ எனக்கும் வந்து லைக் மை பேரண்ட்ஸ் ப்ளே அ வெரி ஹியூஜ் ரோல் இன் வாட் ஐ வாண்டட் டு டூ. ஸோ பேசிக்காக ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப I was in a piano class. I was learning from Mr. A.R.Rahman sir. So he taught me a lot of interesting stuff. எனக்கு அப்போ சின்ன வயசில் இருக்கும்போது அதெல்லாம் ரிலேட்டபிளாகவே இல்லை. ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்து ஐ வாஸ் லைக் வெரி இன்ட்ரெஸ்டட் அபவுட் சீக்வென்சிங், குரூப் பண்ணுறது, புது சவுண்ட் க்ரியேட் பண்ணுறது, சவுண்ட் டிசைன் பண்ணுறது, சீக்வென்ஸ் பண்ணுறது, எல்லாமே சேர்த்து போட்டு கேட்கும்போது எப்படி இருக்குது, ஹவு டஸ் இட் சவுண்ட், கம்போசிங் மெலடி. ஸோ இதெல்லாமே வந்து ஐ வாஸ் ஏபிள் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட் டியூரிங் ஒன் ஆனுவல் லீவ் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த டைமில் வந்து அப்பாவோட ஸ்டுடியோவில் போய் ஸ்னீக் பண்ணிவிட்டு நான் இது மாதிரிலாம் கற்றுட்டு இருந்தேன் நிறையா யூடியூப் அந்த மாதிரிலாம் பார்த்து. ஸோ அதுக்கப்புறம் அட் ஒன் பாயிண்ட் ஐ டிசைடட் தட் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம், நம்மளுக்கு whenever we lock one thing அதை ப்ராப்பராக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ வாஸ் லைக்
my parents guided me to, you know, learn from a proper guru. So by God's grace, I got Mr. Henry Kuruvilla sir, so who has worked with Rahman sir for a lot of projects. Vinay Tandi Varuvaya, Kadal, lot of projects, Marian. So avarkitta I was gifted to learn from him music production and sound engineering. So on the time da, like it's the most valuable time in my life where I was like 24/7 in music. ஃபுல்லாக பிடிச்சது என்ன வேணால் பண்ணலாம், பிடிச்ச பாட்டு கேட்கலாம், பிடிச்ச பாட்டை கேட்டு அதில் என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்றத யோசிக்கணும், டிஎம்ஏ பண்ணணும், டெக்னிக்கல் அண்ட் மியூசிக்கல் அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறையா கைடன்ஸ் வந்து அந்த ஹென்ரி சார் கிட்டேருந்து கற்றுக்கும் போது கிடச்ச எல்லாமே லேர்னிங் எல்லாம். ஸோ அதுதான் இப்போ எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்குன்னு ஐ பிலீவ். அண்ட் ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் கிராஜுவலாக கொஞ்சம் கிட்டார் கிளாஸஸ், மிருதங்கம், தப்லா அண்ட் அஃப்கோர்ஸ் வோக்கல்ஸ் வந்து ஸ்ரீராம் பார்த்த சாரதின்னு சொல்லிட்டு என்னோடய சார் அவர்கிட்ட கற்றுக்கிறேன் vocals. So that's how it's going. Okay. By God's grace, and it's working out right now. எல்லாமே ப்ராப்பராக போயிட்டு இருக்கு. பட் மை ஒன்லி கொஸ்டின் இஸ், இதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு சாங் ஒர்க் பண்ணியிருந்தாலோ இல்லை ஏதாவது வந்து நம்ம ப்ராப்பராக நமக்கான ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணியிருந்தா இவ்வளோ தூரம் ஒரு க்யூரேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும், எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. பட் இஃப் ஐ எம் ரைட், இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இல்லையா? இவ்வளோ கிளாரிட்டி ஃபார் த சாங் வந்து எங்கேருந்து வந்தது உங்களுக்கு? ஆக்சுவலி இது வெளில தான் ஃபஸ்ட்டு. நாங்கள் வந்து லைக் வென் ஐ எம் ஒர்க்கிங் ஐ ஸ்டார்டட் ப்ரொடியூசிங் சின்ஸ் ஐ வாஸ் 13. ஸோ 13ல் நான் வந்து ஒரு 1 minute பண்ணேன்னா அந்த 1 minuteல ஒரு சாங் இருக்கும், ஒரு பல்லவி இருக்கும், சரணம் இருக்கும் வித் அ பிஜிஎம். ஸோ இது வந்து அப்போ பண்ண ஆரம்பிச்சது. அது வந்து ஹென்ரி சார் கிட்ட போனதுக்கப்புறம் வந்து ஹீ டோல் மீ டு டூ சீக்வன்சஸ் எவ்ரி டே. அண்ட் பிஃபோர் தட் ஆல்சோ ஐ வாஸ் லைக் சீக்வன்ஸ் எவ்ரி டே பண்ணிட்டு இருப்பேன். ஸோ ஒரு நாளைக்கு 2 பாட்டு, ஒரு நாளைக்கு 3 பாட்டு அப்படின்னு வந்து இட் பிகேம் அ ப்ராக்டிஸ் பை காட்ஸ் கிரேஸ். ஸோ அதனால வந்து நான் சொல்லிட்டே இருப்பேன் இவங்ககிட்ட, மச்சா நம்ம வந்து வி ஷுட் நெவர் திங்க் ஆஃப் வாட்ஸ் கோன் டு பி த ரிசல்ட், வில் ஜஸ்ட் ஒர்க், வில் ஜஸ்ட் கிவ் எவ்ரி திங். நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ எல்லாமே. பிகாஸ் சாங் ரிலீஸ் அப்போ கூட வந்து பிஃபோர் 20 days ஐ வாஸ் டேக்கிங் த மாஸ்டர். நாங்கள் சாங்கை ஃபைனலைஸ் பண்ணது போன வருஷம் 2023 ஜான்ல ஃபைனல் பண்ணிட்டு. அப்போ இந்த சாங் எப்போ கம்போஸ் பண்ணீங்க? 2020 கோவிட். Oh my God, 4 years. we wrote it in 21, I think. We wrote it in 21, but the groove was done. 2020. ஆமா, I think the COVID timeல வந்து ஒரு peak timeல just produced one whole beat machine சொல்லிட்டு ஒரு இது இருக்கு native instruments ஓட. அதுல வந்து I was just producing வந்து play பண்ணிட்டு I was just keeping it in my library, and one day we both like usually we both get together for ஒரு 10 பாட்டு நான் ரெடி பண்ணிட்டு இவனை கூப்பிட்டு எது ஒர்க் பண்ணலாம் சொல்லி இது பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு we used to be discussing. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 6 songs இருந்தது செலக்ட் பண்ணி வச்சோம். அதில் வந்து 1 was கட்சி சேர. ஸோ நான் என்ன பண்ணுவேன், இந்த 6 songs எல்லாத்தையும் ஒன்றா முடிச்சு ஒரு 2 minutes ஃபுல் பேக்டாக முடிச்சு வச்சுருவேன். அப்புறம் one fine day I was like gifted to get this opportunity to from Think to, you know, play something to them, and they heard it and they immediately told that we are doing this song. ஸோ அப்போ ஐ திங்க் ஒரு 10 நாளில் மாஸ்டர் முடிச்சிட்டேன்னா அவங்க சூப்பர்னு சொன்னதுக்கப்புறம். பட் தென் ஈவன் தோ ஐம் டெல்லிங்களா அதான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இப்போது January 22 ரிலீஸ் ஆச்சு. டில் January 1 ஐ வாசன்ட் யூனோ, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஏதோ இதில் எழுக்கணும், மிஸ்ஸிங் இல்லை, நிறையா இருக்குது, கம்மி பண்ணணும், கொஞ்சம் ரிமூவ் பண்ணலாம் அப்படிலாம் இல்லை. அது எல்லா பாட்டுலையுமே தான் பண்ணணும். ஸோ இதுலேயும் கொஞ்சம், ஏன்னா அது இட் வாஸ் தேர் ஃபார் அ வெரி லாங் டைம் வித் மீ, 1 year. ஸோ அதில் வந்து இது என்ன தூக்கலாம், இது என்ன எடுக்கலாம், இதில் என்ன மாஸ் என்ன ஃபில் பண்ணலாம் அதில். ஸோ சின்னதாக யோசிச்சு அஃப்கோர்ஸ் எல்லாமே மொத்தமாக ப்ரொடக்ஷன் டைம்னு கேட்டால் ஒரு 3 days இருக்கும். ஆனால் அதை டைம் எடுத்து யோசிச்சு பண்ணது தான் டைம். ஸோ உங்கள் பக்கம் வந்து அப்பா இஸ் வெல் நோன் சினிமாட்டோகிராஃபர், ஆல்ரெடி அவருடைய ஒர்க்ஸ் எக்கச்சக்கமான திரைப்படங்களை நாங்கள் பார்த்துருக்கோம். பட் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ஃபார் சினிமா எங்கேருந்து ஆரம்பிச்சது? ஐ திங்க் சின்ன வயசுலேருந்தே அம்மா வந்து எனக்கு கேவி சாரோட மூவிஸ் அப்புறம் கமல் சாரோட மூவிஸ்லாம் காமிப்பாங்க. எனக்கு அதுலேருந்து ஐ திங்க் இன்ஸ்பயர் ஆனது தான் சினிமாவே. அண்ட் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ரைட், ஸ்க்ரீன் பிளே எழுதணும்னு தான் ஆசை. அந்த ரைட்டிங் தான் இதுலேயும் கொஞ்சம் டேஞ்சன்ஷியலாக போயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ யா, ஐவ் ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆப்வியஸ்லி ஒர்க் இன் திருச்சிற்றம்பலம் அண்ட் D50 ப்ராஜெக்டில் அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அண்ட் I've also started acting konjama in ad films and stuff. Yeah, that's nice. Yeah. So I think Katchi Sera oda reception vande is not just on YouTube. I think ekkachakamana music composers, directors keta the tweet பண்ணிட்டு இருக்கறது என்னால பார்த்துட்டே இருக்க முடியுது. ஸோ இப்போ ரீசெண்டாக Katchi Sera யாருக்கு போய் ரீச் ஆச்சு, and அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஐ நீட் டு தேங்க் எவ்ரிபடி. ஸோ லைக் யாருமே வந்து இன்னொரு கம்போசர் இன்னொன்று பண்ணுறாங்க அப்படின்னு இல்லாமல் they were all like very kind hearted to do it. ஸோ ஃபஸ்ட்டு வந்து I need to thank Rahman sir for sharing it. I think he heard the track also, he heard it and he fell in love with the groove. ஸோ அவர் ஷேர் பண்ணார். அண்ட் சிமிலர்லி அண்ணா was like Anirudh
சார் அனிருத் சார் வாஸ் லைக் கேட்டுட்டு வந்து சரியாக இருக்குது, செமையாக இருக்குது, க்ரூவ் கம்போசிஷன் சூப்பராக இருக்குது, ப்ரொடக்ஷன் சூப்பராக இருக்குது. அவர் கேட்கும்போதே ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் கேட்டார். அண்ட் ஐ வாஸ் லைக், எனக்கு ஆஸ் an Anirudh fan it was an amazing moment for me that he was enjoying Cloud our nine song. feeling. Yeah. ஸ்பெசிஃபிக்காக அந்த க்ரூவில் இருக்கிற டீட்டெயில்டு டெப்த்து, இந்த ப்ரொடக்ஷன் ஃபில்லு, இது எல்லாமே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி சார் சொல்லும் போது ஐ வாஸ் லைக் ப்ளோன் அவே. அப்பா நம்ம பண்ணதை ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ தட் வாஸ் அ ஃபர்ஸ்ட், ஈவன் பிஃபோர் ரிலீஸ், தட் வாஸ் லைக் அ வெரி பிக் கான்ஃபிடன்ஸ் ஃபார் மீ அண்ட் ஹிம். அண்ட் அதுக்கப்புறம் சந்தோஷ் நாராயணன் சார்கிட்டையும் வந்து ஐ ப்ளே த ட்ராக். ஸோ அவரும் கேட்டுட்டு சூப்பராக இருக்குது, அங்கே போகிற இன்ஜினியர் வர யார் இருந்தாலும் எல்லாருக்கும் ப்ளே பண்ணி காமிச்சிட்டு இருந்தார் ட்ராக். அந்த மாதிரி வந்து செமையாக இருக்குது பாட்டு அப்படின்னு சொல்லி ஸோ பயங்கரமாக என்கரேஜ் பண்ணாங்க. சிமிலர்லி ஜிவி சாரும், ஜிவி பிரகாஷ் சாரும், அவருக்கும் போயிட்டு ஐ ப்ளே த ட்ராக். ஸோ ஹீ ஜஸ்ட் லவ்ட் த கிக், த ஹோல் ரிதம் அண்ட் த பேஸ் ரெண்டுமே சேர்ந்த ஒரு க்ளூ இருக்குது, த க்ளூயிங் ஃப்ரீக்வன்சின்னுவாங்க. ஸோ அது தே லவ்ட் இட். சிமிலர்லி லாட் ஆஃப் பீப்புள் கால்டு, ஆக்சுவலி நிறையா கம்போசர்ஸே கால் பண்ணி வந்து விஷ் பண்ணாங்க, செமையாக இருக்குது ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே பயங்கர கிரேட்ஃபுல் தான். அவங்க டைம் எடுத்து தனுஷ் சார் ஐ திங்க் தனுஷ் சார் கிட்ட அவர் பயங்கரமான மியூசிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஒரு பயங்கரமான ஆக்டர் ஆல்சோ. ஸோ அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணதுன்றது வந்து இட்ஸ் லைக் அவ்வளோதான், வேற எங்கேயோ இருந்தேன் நான். அவர் பார்க்கும்போதே நான் வேற எங்கேயோ இருந்தேன். பட் தென் ஹி வாஸ் லைக் வெரி பயங்கர ஸ்பெசிஃபிக்காக சொன்னார். இப்போ யூடியூப்பில் பாதி பேர் என்ன கமெண்ட் சொன்னாங்களோ அதை வந்து ப்ரீவியஸாக ஹீ டோல்ட் இட், லைக் 20 days பேக் ஹீ டோல்ட். அவர் சொன்னார் செம கேட்சியாக இருக்குது, செம ஹிட் ரேஷியோ இருக்குது, ப்ரோக்ராமிங் சூப்பராக இருக்குது, வாய்ஸ் நல்லா இருக்குது, கண்டிப்பாக ஹிட் ஆகும். அந்த ஹோல் ஃப்ரேஸ் நான் தான் இன்ஸ்டால கூட போட்டிருக்கேன். அதே ஃப்ரேஸ் அவர் என்ன சொன்னாரோ அப்படியே அதை போட்டு அப்படியே வொர்க் அவுட்டும் இருக்குல்ல. பை காட்ஸ் கிரேஸ், டச் வுட் முடியல பட் என்ன பை காட்ஸ் கிரேஸ். ஸோ இப்போ நான் வந்து ஒரு சில ப்ராப்பர் ஜென்சி வார்த்தைகள் சொல்ல போகிறேன் அண்ட் அதுக்கான அர்த்தங்கள் நீங்கள் எனக்கு சொல்லணும். இஃப் யூ நாட் சேயிங் தென் வி ஹேவ் அ டேர் ஃபார் ஷோ. ஓகே போலாமா? முன்னாடி ஓகே ஃபர்ஸ்ட் வேர்ட், ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வார்த்தை சொல்லிடுறேன். ஸோ தட் வி வில் சேவ் இட். உங்களுக்கு வந்து the first word is going to be simp. This I know. என்னங்க தெரியாதுன்னு சொன்னீங்க. I am not Gen Z. Gen Z வாடாடா? I am not Gen Z. ஆனா எனக்கு I have a younger brother and 2 younger cousin brothers, so I'm well informed. But simp is someone who அது வந்து like unconditionally ஒரு ரொம்ப வரிய மாதிரி just they too much for the person you என்ன வேணாலும் பண்ணல. சி Uninhibited love. Complete love. Complete surrendering. Yeah, surrendering is a nice word. உங்களுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஜஸ்ட் சொல்லுங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். people are தெரிஞ்சு இவங்க உங்க ரெண்டு பேருக்கு டஃப் கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். yeah, I'm going to beat you. ஐயோ ஓகே for you உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாவே சொல்றேன். ஷீஷ்னா ஏய் என்னது அந்த மாதிரி இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் exaggerating something which is amazing or which is very bad. ஏதாவது கூகுள் பண்ணிட்டு முன்னாடியே இந்த டாஸ்க் கொடுக்க போறாங்க, யாரனா இன்ஃபார்ம் பண்ணாங்க. இது கரெக்ட்டா தப்பானே எனக்கு நீங்க சொல்றதுக்கு அப்புறம் தான் தெரியும். Actually Gen Z though. No, I'm saying sheeshலாம் வந்து மியூசிக்ல யூஸ் பண்ற லாங்குவேஜ் தான். Okay. When the beat is too tight and punchy, transient, they'll say sheesh man, it sounds right. I'll give you salty. You're way too salty அப்படினு சொல்றாங்க. What is salty? Nobody should help please. இதெல்லாம் ஈஸி ஆனா. But he's thinking less so. You can use it, but meaning ஆ கேக்கும்போது சடனா salty means like you're being a little irritating, you're being கொஞ்சம் cringy. Isn't that it? No. Not Wrong. generally, Wrong. That's not the right answer. Okay, I resign from tag ding. சரி இப்போ you haven't said the answer la. So உங்களுக்கு we have a dare. Okay. இப்போ அந்த dare வந்து நான் டிசைட் பண்ண போறது இல்ல. Ask him to sing. Ask him to sing. So உங்களுடைய அட்டி வந்து உங்க பக்கத்துல தான் உட்கார்வேன்னு சொல்லி கேமராமேன்ல சண்டை போடுறாங்க. அவர் சொல்லிருக்காரு you have to sing for us ன்னு சொல்லி எங்களுக்காக 2 lines. தூரமா போனதே துக்கமா மாறும், பக்கமா வாழ்வதே போதும்னு தோணும், ஊரடங்கு நேரம் ராச நேரம், கோழி கூவும் போது தூங்காம வேகம். Next தான இம்பார்ட்டன்ட். It's okay, actually நல்ல vocals தான், but என்ன அந்த song கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. I don't know the song. But Yeah, it's very nice. So sing. I really appreciate your efforts. Okay, so இப்போ வந்து I'm giving another word. பேசாம நான் இந்த டாஸ்க் வந்து சம்யுக்தாக்கு omit பண்ணிடுறேன். No, I'm going to I want to win. சரி ஓகே. Finna. Wait, what is salty? Salty is jealous. You're jealous of somebody, you say you're very Okay. I'm really salty அப்படி சொல்றீங்க. Finna. It's like I'm going to do this. நான் மாட்டேன்னு நினைக்கிறேன் இப்போ. It's like I'm absolutely going to do this. Like
நான் ஜென்சி இல்ல மில்லேனியல் சொல்லிட்டு இப்படி பண்ணேன். ஏங்க இப்படி பண்றீங்க? அட்லீஸ்ட் ஒரு டாஸ்க் எடுங்க. லீக் क्वेश्चन பேப்பர் லீக். ஷிட். உங்களுக்கு கோஸ்டிங். ஆடா ஓகே நல்ல வேளை. கோஸ்டிங்னா நம்ம வந்து ஒரு மாதிரி சீன் ஜோன். என்ன சீன் ஜோன்? சீன் ஜோன்னா ஒரு மாதிரி வந்து என்ன பண்றாங்கன்னு டக்குன்னு பார்த்துட்டு ஒரு மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணாம சீன் போட்டு போறது. அதான் இல்லையா? It's not. Oh, what is it actually? It's basically ignoring somebody completely. சீன் ஜோன்னா என்னடா? இல்ல அது வந்து ரொம்ப சட்டலா சொன்னாங்க. சீன் It's ஜோன்னா not the exact word. We wanted ignoring. It's like so, you I have a did dad. on purpose. That is wrong, man. Fine. இவருக்கு என்ன டேட்னா நீங்க வந்து பாடி நாங்க நிறையவே சரி ஒரு பாட்டு பாடணும் அதுக்கப்புறம் டைரக்ட் பண்ணணும். டான்ஸ். I want him to dance for Katchi Sera. Okay. No, not Katchi Sera. That step. The Samyuktha போட Samyuktha step, yeah. அந்த கை வச்சு இப்படி பண்ணாங்க இல்லையா அந்த ஸ்டெப். Backing. ஓ ஃபுல்லா பண்ணு. ஃபுல்லா ஒரு நிமிஷம் சேர் நின்னுட்டலாம் இல்ல பிரதர். But you have to stand. No problem. Okay, ready? Okay. அந்த சாங்கோட பாக்கும்போது எல்லாம் தனியா பாக்கும்போது ரோஸ்ட் மாதிரி தான் இருந்திருக்கும். இல்ல இட்ஸ் வெரி நைஸ். Sorry guys, please forgive me. Forgive me for singing as well, please. No, that was nice but not as bad as my dance. Okay. உங்களுக்கு நான் ஈஸியா கொடுக்கறேன். ஓகே. Family obviously. No. Gency டைப்ல சொல்லுங்க. Gency வைப். நான் தான் டார் கொடுப்பேன். If you are we have a group of friends அப்படினா நம்மள ஒரு ஃபேம். What bro? கரெக்ட்டா யோசிச்சு சொல்லுங்க. Gency வைப்ல சொல்லுங்க. Gency says you're my family. Is my life a lie? I think she's looking for something very specific. Specifica சொல்றோம். Because fam na we all know family, friends like family. இதெல்லாம் நம்ம சொல்றது. Family it's very simple da. I don't know. வாபஸ் சரண்டர் பண்றீங்க. I guess. Bro zone. Fam. இது தப்பு. Oh no. இல்லங்க சீரியஸா. What are you saying? What is like new fam gen? is not bro zone. No right. இப்போ வந்து இருக்கக்கூடிய ஜென்சிஸ் எல்லாமே when they say you're my fam it means like bro அந்த bro vibeல இருக்குது. இதெல்லாம் மீனிங்ஸ் எல்லாம் மாத்துறாங்க. என்ன பண்றீங்க? நீங்க ஜென்சி தானே? எங்க பாருங்க ஓகேல I'm giving you one info. Bro zoneங்கிறது வேற. இல்ல fam is bro. நிஜமா you can check it in the Google as well. சரி கூகுள் சொல்றாங்க இது நம்ம. So it's a very right word. கரெக்ட்டா தான் சொல்லிருக்கேன். fam na bro there's one reference like that. So இப்போ dad நீங்க பண்ணியாகணும். நீ பார்த்த விழிகள் நீ பார்த்த நொடிகள் கேட்டாலும் வருமா கேட்காத வரமா இது போதுமா இதில் அவசரமா இன்னும் வேண்டுமா அதில் நினைந்திடும் நாம் பார்த்த நாள் ஓய் தாங்குமா It was little better when you were singing and the last improvisation made the whole performance 1 out of 100. So thank you. It's truly a sportive move. So அதுக்கு வந்து பெரிய So guys நான் இதுல இருந்து என்ன முடிவுக்கு வந்திருக்கேன் அப்படினா நீங்க ரெண்டு பேர் ஜென்சிஸ் நம்புறேன் பட் உண்மையான ஜென்சிஸ் நீங்க கிடையாது. சமீபா இஸ் ஜென்சி. So ஆனா அவங்க ஒரு டேர் கூட பண்ணாத காரணத்தினால அவங்களுக்கு தனியா நம்ம வந்து சிறப்பா செய்ய போறோம். ஈஸி. பட் நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி I want you guys to jam for a song. அழகா ஒரு சாங் ஆரம்பிச்சு எல்லாரும் மூணு பேர் சேர்ந்து ஹாப்பியா பாடிட்டு அப்படியே முடிக்கலாம் அப்படினு. யாரும் பார்த்து நின்னு பேசவில்லை காத்து நின்னு கொடுத்ததில்லை நீயும் வந்து பார்த்ததால பனியும் பத்திக்குச்சே கண்மறைச்சு போற புள்ள முன்னழைச்சது யாரும் இல்லை ஓ மனசில் நான் விழுந்த நானும் தங்கிடவே என்னமே என் உன்னால உள்ள பூந்துது தன்னால கண்ணமே என் கண்ணால வெந்து செவந்து புண்ணாக ஏதோ நானும் ஒளர கொஞ்சம் காதல் வளர உள்ள வெக்கம் வளர அவ வந்தா தேடியே தன்ன நேரம் நிக்குது மோகம் சொக்குது வார்த்தை திக்குதம்மா நெஞ்சு பூட்டி வச்சத வந்தொடச்சிட்டமா கச்சி சேர நிக்குது கண்ணழைக்குது புன்னணைந்திடமா அன்பு தேங்கி நிக்குது வந்தெடுத்துக்குமா
really nice talking to all of you and wishing you all luck. இன்னும் நிறைய projects Once again, I'm going to take this platform to thank my friend Abhay for giving me this opportunity as well. I've seen him school lende onna da irundirukom, and this is a great proud moment for us, and thank you Abhay for the And we are going to make some 100 more, more than that, we are going to make some more bangers by God's grace, Swami's grace. That's sweet. I really wish for as well. So மூணு பேருக்கும் ஒரு பெரிய congratulations. As I said before, இன்னும் நிறைய projects பண்ணுங்க and everything should be a hit for you. And இதனுடைய reception இன்னும் பெரிய level போகணும்னு I sincerely pray for it. So thank you. I had a great time hosting you. Same here Kalyani. It was very nice talking to you. Yes. Thank you so much. Thank you so much. சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்க ஒரு சீக்ரெட். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சில உள்நாடு வெளிநாடுன்னு நினைச்ச இடத்துக்கு பிடிச்சவங்களோட போக இப்போவே புக் பண்ணுங்க. ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி.